ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, எத்தனை பேர் வாசகத்தை கவனிச்சிங்க? முதல் வாசகத்தை கேட்டிங்களா? ஏதாவது புரிஞ்சிச்சா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? மேலே பார்க்கக்கூடாது, காதில் விழுந்துச்சுல்ல. யாரோ படித்தாங்க, நாங்கள் மட்டும் உட்காந்துருந்தோம், எங்களை வந்து கேள்வி கேட்குறீங்களே, அப்படி தானே? இன்றைய முதல் வாசகத்தில் 2 வார்த்தைகளை இங்கே அழகான இந்த வார்த்தைகள். தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற பாருங்க, நான் மீண்டும் அவற்றை கட்டி எழுப்புவேன். இதை சொல்கிறது யாருன்னா, இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதை செயல்படுத்தும் ஆண்டவர் எதை செயல்படுத்த போகிறார்? சிதைந்து போன, சீரழிந்து போன, எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற ஒன்றை மீண்டும் கட்டி எழுப்ப போவதாகவும் அதை சொல்கின்றவர் ஆண்டவர். நம்புறீங்களா? ஆண்டவர் கட்டி எழுப்புவாரா? நிஜமாலுமா? அந்த நம்பிக்கை தான் இங்கே வந்துக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையில் தான் இங்கே வந்துக்கிறீங்க. கடவுள் எப்படியாவது மாதா எப்படியாவது கடவுள்கிட்ட பேசி நம்ம குடும்பத்தை எப்படியாவது மீண்டும் சமாதானத்தை கொடுப்பாங்க, மீண்டும் ஒரு தொழில் வளர்ச்சி கொடுப்பாங்க, மீண்டும் நோயில்லாமல் பணி செய்வதற்கு வாழ்வதற்கு ஆசிரியை பெற்று கொடுப்பாங்க, எங்களுடைய கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாத்தையும் துடைத்து எங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார், எங்கள் பிரிந்திருக்கிற குடும்பத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்த்து கொடுப்பாங்க, நாங்கள் எதிர்பார்க்கிற நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், என்னுடைய வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக நல்லாக அமையும், என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நலத்தை மாதா பெற்று கொடுப்பாங்க. இப்படி மீண்டும் உடல் நலத்திலும் பொருளாதாரத்திலும் உறவிலும் சரிந்து போன பின்தங்கியிருக்கின்ற நம்முடைய வாழ்வை இறைவன் மீண்டும் கட்டி எழுப்பி நலமானதை அருள்வார் நம்பிக்கையில் தான் வந்துக்கிறோம். அப்படி தானே? இல்லை ஏதாவது பொழுது போன்னு வந்துருக்கும் அந்த பக்கம் இல்லையா? செய்வாரா? செய்வாங்களா? கடவுள் நம்மை கட்டி எழுப்புவாரா? நிஜமாலுமா? உங்களோட நம்பிக்கை 1000 மடங்கு அன்னையுடைய வல்லமைக்கு பரிந்துரை ஆசிரால் நிரம்பும்படி உங்களுக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் சொன்ன சொல் ஒன்றும் பொய்யாகாது. அவர் சொல்ற பாருங்க, இதை செயல்படுத்தும் ஆண்டவரே சொல்கின்றார். இதற்கு விவிலியத்தில் ஒரு அழகான உதாரணத்தை நீதிபதிகள் நூல் 6ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் எடுத்து படியுங்கள். நீதிபதிகள் நூல் 6ஆம் அதிகாரத்தில் கிதையோன் என்ற பாத்திரம் இடம்பெறுகிறது. அங்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் எப்படி கட்டி எழுப்புகிறார்? கிதையோன் பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் ஆண்டவரின் தூதர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், வலிமை மிகுந்த வீரனே, நான் உனக்கு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். வலிமை மிகுந்த வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவருக்கு பட்டான கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் என்னோடு இருந்தால் எனக்கு ஏன் இந்த கதி? ஆண்டவர் என்னோடு இருந்தால் எனக்கு ஏன் இந்த கதி? என்ன கதி அவன் பார்த்தோம்னா, அவர்கள்
ஆண்டவருடைய பார்வையில் தீயதை செய்ததனால் 7 ஆண்டுகள் மிதியாருடைய கையில் ஒப்புவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மலைகள், குன்றுகள், குகைகள் போன்ற இடங்களில் தங்களுடைய பாதுகாப்புக்கு இடமாக தேர்ந்து கொண்டார்கள். அதே போன்று அவருடைய பயிர்கள் அனைத்தும் ஆடு மாடுகளால் மேய்த்து அழிக்கப்பட்டது. அவருடைய ஆடுகள், மாடுகள், கழுதைகள் என அனைத்தும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டது. உணவுகள் கூட அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலை. இப்படி அந்நிய தேசத்தில் அகதிகளாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் என்னோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த கதி, எங்களுக்கு ஏன் இந்த கதி என்று அவர் அழுகின்றார். மீண்டும் சொல்லுகின்றார், இந்த நிலையிலேயே நீ ஒரு தனி ஆளாக மிதியானர்களை தோற்கடித்து வெற்றி பெறுவாய். அவருக்கு சிரிப்பு வந்துடுது. அவர் சொல்றார், எப்படி சாத்தியமாகும், இது எப்படி முடியும்? அவர் சொல்றார், ஏன் தெரியுமா சொல்றாரு, மனேசு நாட்டிலேயே எங்கள் குடும்பம்தான் நலிவுற்ற குடும்பம், எங்கள் குடும்பம்தான் நலிவுற்ற குடும்பம். என் தந்தைக்கு நான் தான் மிக சிறியவன். எப்படி சாத்தியமாகும்? நலிவுற்ற ஒரு குடும்பம், மிகவும் சிறியவனாகி என்னால் மிக பலம் பொருந்திய அந்த மீதியார்களை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும், எவ்வாறு வெற்றி கொள்ள முடியும்? அந்நிய தேசத்தில் அகதிகளாக உணவு என எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கின்ற எங்களால் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய இயலுமா? அப்போதான் ஆண்டவர் சொல்றார் மிக அற்புதமாக, உன்னை அனுப்புவது நான் அல்லவா. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். உன்னை அனுப்புவது நான் அல்லவா, உன்னோடு நான் இருப்பதால் உன்னை அனுப்புவதால் நீ தனி ஒரு ஆளாக வெற்றி பெறுவாய். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருப்பதாலும் ஆண்டவரே நம்மை அனுப்புவதாலும் நம் முன்பாக மலை போல் துன்பங்கள் வந்தாலும் பனி போல் அவற்றை கரைந்து போக செய்யக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு. அதைத்தான் இந்த முதல் வாசல் வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய வாக்கின்படி அவர் சொல்லுகின்றார், அவர் முன்பாக உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்தது, உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி அவர் மீண்டும் நம்பிக்கையோடு செல்கின்றார். அந்த பெரும் போரில் இவர் முற்றிலுமாக வெற்றி பெற்று இஸ்ராயல் இனத்தை பாதுகாக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது ஒரு காலும் பொய்யாகாது. ஆண்டவர் ஒன்றை சொன்னால் ஒரு காலும் பொய்யாகாது. ஏனென்றால் அவருடைய வாக்கு மாறாத கடவுள், அவர் வாக்கு மாறாத கடவுள். நாம் விரும்புகின்ற அனைத்து அருள் வரங்களையும் நமக்கு தரக்கூடிய கடவுள், நம்மை மீண்டும் கட்டி எழுப்பி நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவர் கடவுள். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் நம்மை இப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படுத்துகிறார்? நம் உடைமைகளை, உரிமைகளை, நமக்குரியவற்றை அனைத்தையும் நாம் இல்லாமல் போக செய்கின்றார். ஏன் கடவுள் நம்மை அடுத்தவருடைய கையில் ஒப்படைத்து விடுகின்றார் என்ற கேள்வி நம் உள்ளத்தில் எழலாம். காரணம், அவர் சொல்கின்றார், ஆண்டவருடைய பார்வையில் யார் தீயது செய்தாலும் அதற்குரிய சன்மானத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். பலவேளை நாம் இதை மறந்துவிடும். எனக்கு துன்பம் வந்துவிட்டது, எனக்கு வேதனை வந்துவிட்டது, எனக்கு உடல் நோய் வந்துவிட்டது, எனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று மட்டும் சொல்லி கொண்டிருப்பதை விட இதற்கான காரணங்கள் என்ன என்று சிந்தித்து பார்ப்பதும் மிகவும் சிறந்தது. அங்கு இவர்கள் அழுவதற்கான காரணம், அவர்களை கட்டி எழுப்புவதற்கான காரணம், அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் தீயது செய்ததால் அவர்கள் அந்நிய தேசத்தில் அகதிகளாக விற்கப்படுகின்றார்கள். அந்நிய தேசத்தில் அகதிகளாக விற்கப்படுகின்றார்கள். 1-2 ஆண்டுகள் அல்ல, 7 ஆண்டுகள் மிகப்பெரிய துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு உரியவர்களாக மாறுகின்றார்கள். இன்னொன்று, அவர் மீண்டும் சொல்லுகின்றார்கள், நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை,
என்ன கேட்கவில்லை. அவர் சொல்கிறார், பட்டியலிடுகிறார் அதே பகுதியில் மிக அழகாக, நான் உங்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுவித்தேன், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்தேன், நலமானதை உங்களுக்கு நல்கினேன், உங்களுக்காக அடுத்தவரை அடுத்தவரை விரட்டி அடித்து அவருடைய நிலங்களை உடைமைகளை உங்களுக்கு கொடுத்தேன். இவ்வாறெல்லாம் நான் உங்களுக்கு நன்மை செய்திருந்தும் நீங்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. என்ன குரலுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால், நீங்கள் வாழும் இடத்தில் அந்நிய தெய்வத்தை வழிபடக்கூடாது என்று சொன்னேன், அம்முனரின் தெய்வத்தை வழிபடக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்காத நாம் எல்லோரும் இப்படிப்பட்ட நிலையை நிச்சயம் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பார்வையில் நன்மையானவற்றை செய்வது, ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பது, ஆண்டவர் விரும்புவதை நாம் விரும்பி செய்வது. அதைத்தான் இறைவன் நம்மை செய்ய இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நன்மையானவற்றை செய்கின்ற பொழுது, ஆண்டவர் விரும்புகின்ற செய்கின்ற பொழுது, இறைவன் நம்மை மீண்டும் கட்டி எழுப்பி நாம் விரும்புகின்ற அனைத்து அருள்வரங்களாலும் நிச்சயமாக நிரப்புவார். எனவே இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கொண்டு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை, நாம் விரும்புகின்ற அனைத்து அருள்வரங்களையும், நலிவுற்று நம் வாழ்வையும், சீரடிந்த நமது வாழ்வையும், நாம் தோற்றுப்போன நம் நிலைகளையும் மீண்டுமாக இறைவன் கட்டி எழுப்பி அருள்வரங்களால் நிரப்புவார். ஏனென்றால் அந்த ஆண்டவரே இதை செயல்படுத்துவார், அந்த ஆண்டவரே நம்மை வழிநடத்துவார், அந்த ஆண்டவர் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.